நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயினும் 2 பேரும் வந்து தீம் பார்க்க சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து 2 பேரும் ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லியா சுத்துவாங்க. ஸோ மழையில நனைஞ்சதுனால நம்ம ஹீரோக்கு வந்து கோல்டு புடிச்சிரும். ஸோ 2 பேரும் டேப்லெட் போட்டுப்பாங்க. லைக் அந்த மாரி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. சாப்பிடுவாங்க. ஸோ இங்க இந்த சீன் 2 பேரும் ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சீன் இங்க கட்டாது. அப்பதான் நம்ம ஹீரோவும் டைம் ஸ்பெண்ட் பண்றக்கும் போது தான் லைக் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்பான், எனக்கு இன்னைக்கு நீ ட்ரீட் கொடு, நீ ஃபுட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான். சோ வாங்குறதுக்காக போகும்போது அந்த ஊர் காசுலாம் வந்து 500 பார் வந்து எவ்வளவு மணி போல, லைக் ரொம்ப காசு, ரொம்ப மணி. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவான், இந்த 500 பார் நான் வந்து என் ஃபேமிலி ஃபுல்லாவே நாங்க சாப்பிடுவோம், நான் இது உனக்கு ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சோ வாங்கி கொடுக்க மாட்டா. அங்க வந்து 2 பேரும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு அங்க அந்த சீன் கடாயிடும். சோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அவ வீட்டுல டிராப் பண்ணிடுவான். டீம் பார்க்கலாம் டேட் எல்லாம் முடிச்சு டிராப் பண்ணி விட்டுருவான். நம்ம டிராப் பண்ணும்போது நம்ம ஹீரோ கேட்பான், நீ என் கூட செகண்ட் டேட் வரியா, உன் கூட நல்லா தான் இருக்கு, வரியா செகண்ட் டேட் போலாம் அப்படின்வான். நம்ம ஹீரோயினும் சரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க இந்த சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட டேட்டை முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு அப்பதான் வருவா. வீட்டுக்கு போனா உள்ள வந்து எல்லாருமே சேடா இருப்பாங்க. என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்லுவாங்க, இல்ல அப்பா வந்து லோன் வாங்கியிருக்காங்க, அந்த லோன் நம்ம உடனே கட்டி ஆனோம், ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல. அவ பேங்க் அக்கௌண்ட்ல செக் பண்ணி பாப்பா. பட் அவ்வளவு அமௌண்ட் அவகிட்ட இருக்காது. இப்போதைக்கு அவகிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ நம்ம வந்து லோன் கொடுத்தவங்க கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம், மந்த்லி கட்டுற மாதிரி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க வருவா. அங்க வந்து கொஞ்சம் மாஃபியா கேங் மாதிரி இருப்பாங்க அந்த லோன் கொடுத்தவங்க. அப்ப சொல்லுவாங்க, அந்த லோன் கொடுத்தவங்க வந்து ஒரு பார் மாதிரி நடத்துவாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, நீ வந்து இங்க வந்து பார் கேர்லா நீ வந்து ஜாப் பண்ணனா உனக்கு வந்து நான் மணியை வந்து மந்த்லி கழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினை யோசிச்சு பாப்பா. அப்பதான் சொல்லுவான், இந்த பார்ல ஒரு ரூல் இருக்கு, கேர்ள்ஸ் யாரும் டச் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸ் யாருக்கிட்ட பேசக்கூடாது, நீ சும்மா பார் கேர்லா உட்காந்தா போதும், இதான் அதோட ரூல் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயின் சரி ஓகே இந்த ரூல்லாம் இருக்கு, நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிப்பா. சோ அந்த பார் கேர்ளோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க உட்காந்துருப்பா. அங்க மத்தவங்க எல்லாம் குடிப்பாங்க, இவ சும்மாதான் உட்காந்துருப்பா. அங்க குடிச்சிட்டு இருக்க ஒரு தாத்தா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கும்போது ஹீரோயின் ஒரே ஒரு கிக்கு தான் கொடுப்பா. அங்கேருந்து ஓடி போயிடுவா. நான் இதுக்கப்புறம் நான் இங்க வரல, மணி வேற எப்படியாச்சும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இது நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போனா எல்லாருமே போன்ல வந்து வேற ஏதோ பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே எல்லாரும் போவாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சுப்பா, நம்ம பார்கர்ல ஒர்க் பண்ணதை யாரோ வீடியோ எடுத்து போட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு பயப்படுவா. ஏன்னா பார்த்தா அவ வந்து ஹீரோட இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க. சோ ஹோல் ஸ்கூலுமே இவ்வளவுதான் பாப்பாங்க. எல்லாருக்கும் வந்து செம்மையா பொறாமையா இருக்கும் எல்லா கேர்ள்ஸ், ஸ்கூல்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாம். ஏன்னா ஹீரோ வந்து அங்க ஒரு ஃபேமஸான பர்சன், எல்லாருமே ஹீரோட டேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் பண்ணதுனால எல்லாருமே வந்து செம்மையா ஜெலசியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அங்க நின்றுட்டு இருப்பா இந்த வீடியோ வைரல் ஆனோன்னு. அப்பதான் நம்ம ஹீரோ வரும், வந்துட்டு ஆமா நாங்க 2 பேருமே டேட் பண்றோம் அப்படின்னு அபிஷியலா ஹோல் ஸ்கூல் முன்னாடி கத்திட்டு அவன் போயிடுவான். இந்த சீன் இங்க கட்டாது.